ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த வேதாகமத்தின் 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியானது ஒரு பெரிய வீட்டை போல் இருக்கிறது. ஒரு வீட்டில் மேல்தளமும் கீழ்த்தளமும் இருப்பது போல இந்த பிரபஞ்சத்திலும் மேல்தளமும் கீழ்த்தளமும் இருக்கிறது. ஒரு வீட்டில் ஏராளமான அறைகள் இருக்கும். அதுபோலவே கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிற இந்த பூமியில் பல பகுதிகள் உள்ளன. அவை எல்லாமே பிரம்மாண்டமாய் இருக்கிறது. இந்த பூமியின் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டுமென்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவை எல்லாம் இந்த பூமியிலே பரிபூரணமாய் நிரம்பியிருக்கிறது. நாம் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கிறது. வானத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவை எல்லாம் பார்ப்பதற்கு அழகாயிருக்கிறது. கர்த்தர் இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவை எல்லாம் விதவிதமாக இருக்கிறது. தேவன் சிருஷ்டித்தது எல்லாமே ஒன்று போல் இல்லை. அவை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு மிகவும் அழகாயிருக்கிறது. வானமும் பூமியும் நம்முடைய கண்களுக்கு விருந்து கொடுக்கிறது. நாம் வானத்தை எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு சலிப்பு ஏற்படாது. வானத்தையும் பூமியையும் அழகாக சிருஷ்டிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே நேர்த்தியாயும் கிரமமாயும் இருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பில் ஒரு குறைவும் இல்லை. சகலமும் நேர்த்தியாயிருக்கிறது. தேவன் ஒவ்வொன்றையும் மிகவும் நுணுக்கமாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பில் மிகுந்த வல்லமை உள்ளது. தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே ஜீவனில்லாத ஜட பொருட்கள் அல்ல. பூமி பிரம்மாண்டமாக இருந்தாலும் தேவன் அதை இயங்கக்கூடிய விதமாகவே சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே ஒழுங்கும் கிரமமுமாக இருக்கிறது. அவை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அவற்றின் இயக்கங்கள் எல்லாமே நேர்த்தியாயிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே நம்மால் ஆராய்ந்து முடியாத அதிசயமாயிருக்கிறது. இயற்கையின் வீதிகளில் இன்னும் ஏராளமானவற்றை மனுப்புத்திரரால் ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. மனுஷனால் தீர்த்து வைக்க முடியாத இரகசியங்கள் இன்னும் ஏராளமாயிருக்கிறது. நாம் வானத்தையும் பூமியையும் பார்க்கும்போது தேவனுடைய நித்திய வல்லமையை புரிந்து கொள்ளலாம். இவை தானாக உண்டாகவில்லை என்றும் தேவனே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய மனக்கண்களால் எப்போதும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பூமியானது நம்முடைய காலடியில் இருக்க வேண்டும். தேவனே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். எபிரேய பாஷையில் தேவன் என்னும் பெயருக்கு ஏலோஹிம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏல் என்னும் வார்த்தைக்கு வல்லமையுள்ள தேவன் என்று பொருள். ஏலோஹிம் என்னும் பெயர் சிருஷ்டிகராகிய தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனால் மாத்திரமே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்க முடியும்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வாக்கியத்தில் சிருஷ்டித்தார் என்பதற்கான எபிரேய வார்த்தை பாரா என்பதாகும். இந்த வார்த்தைக்கு ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து ஒன்றை உண்டாக்குவது என்று பொருள். சர்வ வல்லமையுள்ள தேவனால் மாத்திரமே ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்க முடியும். சர்வ வல்லமையை விட குறைவான வல்லமையினால் ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து எதையும் உண்டாக்க முடியாது. ஏலோகிம் என்னும் பெயர் பன்மை பொருளை கொடுக்கிறது. இந்த வார்த்தைக்கு தேவர்கள் என்று அர்த்தம் சொல்லலாம். ஆனால் தேவன் ஒருவரே. தேவத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவருடைய ஆழ்தத்துவமும் சேர்ந்திருக்கிறது. ஆகையினால் ஏலோகிம் என்னும் பெயர் பன்மை பொருளை கொடுத்தாலும் தேவன் ஒருவரே என்பதும் அவர் திருத்துவராக இருக்கிறார் என்பதும் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் திருத்துவத்தை பற்றிய சத்தியம் விரிவாக விவரிக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டிலோ திருத்துவத்தின் சத்தியம் விரிவாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு தேவனால் அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று பொருள். யோவான் 1:3 வாசிக்கும் பொழுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:10 வாசிக்கும் பொழுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. எபேசியர் 3:11 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:16 வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எபிரேயர் 1:2 வாசிக்கும் பொழுது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். தேவன் ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இந்த பூமியை உண்டாக்குவதற்கு தேவையான பொருட்கள் எதுவும் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட எந்த பொருளையும் பயன்படுத்தி இந்த பூமியை சிருஷ்டிக்கவில்லை. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கிளிப்பிங்கில் நாம் கேட்கலாம். தொடர்புக்கு 8300100008. நாம் எதையாவது உண்டு பண்ண வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால்தான் அந்த பொருளிலிருந்து மற்றொரு பொருளை உண்டு பண்ண முடியும். தேவனோ சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து இந்த பூமியை சிருஷ்டித்தார். தேவன் இயற்கையின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர் அல்ல. இயற்கையின் பிரமாணம் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டது. இந்த பூமி தானாய் உண்டாயிற்று என்று சொல்லுவது தேவனுடைய மகிமையை அவமதிக்கும் வார்த்தையாகும். தேவன் சர்வ ஞானமுள்ளவர். வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட விதத்தை பற்றி பேசும்போது
நாம் தேவனுடைய சர்வ ஞானத்தையும் சர்வ வல்லமையையும் மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் வானத்தையும் பூமியையும் எப்போது சிருஷ்டித்தார் என்றும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதியிலே இவற்றை சிருஷ்டித்தார். ஆதியிலே என்பது காலங்களின் ஆரம்பமாகும். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக காலங்கள் இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போதுதான் காலங்கள் ஆரம்பமாயிற்று. அப்போதுதான் கடிகாரம் ஓட ஆரம்பிக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பின்புதான் நாம் நேரங்களை கணக்கிடுகிறோம். காலங்கள் ஆரம்பமாவதற்கு முன்பாக நித்திய தேவன் மாத்திரமே இருந்தார். அவர் அநாதி தேவன். அவர் அநாதி காலத்திலும் இருக்கிறவர். இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனை தவிர வேறு ஒருவரும் அல்லது வேறு எதுவும் இல்லை. தேவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. அவரே ஆரம்பமாயும் முடிவாயும் இருக்கிறார். நித்திய தேவனே ஆதியும் அந்தமாயும் அல்பாவும் ஒமேகாவாகவும் இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதை யோவான் 1:1 நாம் வாசிக்கிறோம். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனை நம்பாத நாஸ்திகர்கள் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த பூமி தானாய் உண்டாயிற்று என்பது நாஸ்திகர்களின் கொள்கை. தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்பதை நாஸ்திகர்கள் நம்புவதில்லை. பூமியானது தானாய் உண்டாயிற்று என்று சொல்லுவது மதியீனம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். அவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பது நம்முடைய பாக்கியம். அவருடைய உதவியும் கிருபையும் கருணையும் நமக்கு போதுமானது. சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆதியாகமம் 1:2 பார்க்கும் பொழுது எல்லாம் தேவனால் உண்டாயிற்று, ஆகையினால் சகலமும் தேவனுக்கே உரியது. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையுமாயிருக்கிறது. இது ஆழம் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் சிருஷ்டித்த பூமி மிகவும் பிரம்மாண்டமானது. அந்த பூமி ஜலத்தோடு சேர்ந்திருந்தது. பின்பு தேவன் பூமியையும் ஜலத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் சிருஷ்டித்த பூமி ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருக்கிறது. இது குறித்து வேத பண்டிதர்கள் வெவ்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள். தேவன் ஆதியிலே பூமியை சிருஷ்டித்த போதே அதை அவரால் ஒழுங்காகவும் நிறைவாகவும் சிருஷ்டித்திருக்க முடியும். ஆனால் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரம் அவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றாய் நடைபெறுகிறது. இது தேவனுடைய கிருபை. தேவன் சிருஷ்டித்த பூமியானது ஒழுங்கின்மையாய் இருக்கிறது. இந்த பூமியிலே பார்த்து பரவசம் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த பூமி வெறுமையாயிருக்கிறது. ஒழுங்கின்மை, வெறுமை ஆகிய வார்த்தைகள் தோகு, பாகு என்னும் எபிரேய வார்த்தைகளின் மொழிபெயர்ப்பாகும். ஏசாயா 34:10 வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும், தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும், சதா காலமாக
அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நம்முடைய இருதயத்தில் பரலோகத்தை பற்றிய நினைவுகள் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சமானது பரலோகத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒழுங்கின்மையானதாகவும் வெறுமையானதாகவும் இருக்கும். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியிலே பார்த்து சந்தோஷப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. ஏனெனில் பூமியை பார்ப்பதற்கு தேவன் இன்னும் வெளிச்சத்தை உண்டாக்கவில்லை. ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. ஒழுங்கின்மை என்பது குணப்படாத ஆத்துமாவிற்கு அடையாளம். இரட்சிக்கப்படாத ஆத்துமா ஒழுங்கின்மையாயிருக்கும். அந்த ஆத்துமா தேவனுடைய ஆவியானவரால் புதுப்பிக்கப்படாத ஆத்துமா. இரட்சிக்கப்படாத ஆத்துமா வெறுமையாக இருக்கும். துன்மார்க்கருடைய ஆத்துமாவில் நன்மையான காரியங்கள் எதுவும் இருக்காது. அது நன்மை இல்லாமல் வெறுமையாயிருக்கும். பாவிகளுடைய ஆத்துமாவில் தேவனும் வாசம் பண்ண மாட்டார். ஆகையினால் அந்த ஆத்துமா தேவன் இல்லாமல் வெறுமையாயிருக்கும். தேவனுடைய கிருபை மனுஷருடைய ஆத்துமாவில் கிரியை செய்யவில்லை என்றால் அந்த ஆத்துமா இருள் நிரம்பியதாகவே இருக்கும். தேவனால் மாத்திரமே இருளை நீக்கி அங்கே வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தபோது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் கிரியை செய்யும்போது அவரை யாராலும் தடுக்கவும் முடியாது, தடை பண்ணவும் முடியாது. கர்த்தர் உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று சங்கீதம் 33:6 வாசிக்கிறோம். யோபு 26:13 தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று என்று வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்போது புதிய சிருஷ்டி உண்டாகிறது. தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கிறவர். அவரே ஜீவ ஊற்றாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறவர். தேவன் உயிர்ப்பிக்கவில்லை என்றால் மரித்து போனவை மரித்ததாகவே இருக்கும். அது ஒருபோதும் உயிர்ப்பிக்கப்படாது. தேவன் மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிறவர். மரித்துப்போன அனுபவங்களை புதுப்பிக்கிறவர். நம்முடைய காரியங்கள் மரித்து போனதாக இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அதை உயிர்ப்பிக்க முடியும் என்னும் நம்பிக்கை நமக்கு உண்டு. தேவ ஆவியானவர் அசைவாடும்போது நம்முடைய ஆத்துமா புதுப்பிக்கப்படும். அது மறுபடியும் புத்துயிர் பெறும். நமக்குள் புதிய ஜீவன் உண்டாகும். தொடர்புக்கு 8300100008. ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. தேவன் 1ஆம் நாளில் செய்த கிரியைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஏராளமான காரியங்களை சிருஷ்டித்தாலும் பிரத்யட்சமாய் பார்க்கக்கூடிய வண்ணமாக தேவன் முதலாவதாக சிருஷ்டித்த காரியம் வெளிச்சமாகும். வெளிச்சம் இருந்தால்தான் தேவனுடைய கிரியைகளையும் அந்த கிரியைகளில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதையும் நம்மால் பார்க்க முடியும். வெளிச்சம் இருந்தால்தான் அந்த வெளிச்சத்தில் நம்முடைய கிரியைகளையும் நம்மால் செய்ய முடியும். வெளிச்சம் மிகவும் அழகானது.
அது இந்த லோகத்திற்கு ஆசீர்வாதமானது. புதிய சிருஷ்டிப்பில் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்கு முதலாவதாக வெளிச்சத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவிலே வெளிச்சத்தையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் கொடுக்கிறார். இதன் மூலமாக நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பையும் அறிந்து கொள்ளுகிறோம். பாவத்தில் இருக்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையினால் இந்த பூமியில் வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் வெளிச்சத்தை உண்டாக்கினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் கட்டளையிட்டார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது கால தாமதம் இல்லாமல் உடனே நிறைவேறுகிறது. கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். அவர் நித்திய வார்த்தையாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சம் உண்டாயிற்று. யோவான் 1:9 பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 9:5 பார்க்கிறோம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். தேவனுடைய வெளிச்சம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்துமாவிலே பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சம் தேவனுடைய வல்லமையினால் நம்முடைய ஆத்துமாவிலே பிரவேசிக்கிறது. இந்த வெளிச்சத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய மகிமையை பற்றிய அறிவு இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரகாசத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:6 பார்க்கும் பொழுது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். தேவன் முதலாவதாக வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அதன் பின்பு அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் காண்கிறார். வெளிச்சம் நல்லதாக இருக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு ஆதாரமாக இருக்கிற தேவன் மிகவும் நல்லவராக இருப்பார். நாம் தேவனிடத்திலிருந்தே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அந்த வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் கால இடைவெளியையும் பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் மாறி மாறி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கின போது இருளானது கலைந்து போயிற்று. ஆனாலும் அந்த இருள் காணாமல் போய்விடவில்லை. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து அந்த இருளை ஒன்றாய் சேர்த்து அந்த இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. பகல் வேளையில் வெளிச்சம் இருப்பதினால் நம்முடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு அந்த வெளிச்சம் பிரயோஜனமாயிருக்கிறது. இரவு வேளையிலே வெளிச்சம் இல்லாமல் இருளாயிருப்பதினால் நாம் ஒன்றாய் உறங்கி ஓய்வெடுப்பதற்கு அது பிரயோஜனமாயிருக்கிறது. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து அவற்றிற்கு வெவ்வேறு பெயர்களை கொடுத்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இரவுக்கு இருள் என்று பெயரிட்டார். தேவனே பகலுக்கும் வெளிச்சத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பகலும் இரவும் மாறி மாறி தொடர்ச்சியாக வருவதை பார்க்கும்போது அது தேவனுடைய கிரியை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது வரும்பொழுது நாம் வேலை செய்ய வேண்டும்.
இரவு வேளையிலே நாம் ஓய்வெடுக்க வேண்டும். தேவன் முதலாம் நாளில் செய்த கிரியைகள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சம் நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. இந்த முதலாம் நாளானது இந்த பிரபஞ்சத்தின் முதலாம் நாள் மாத்திரமல்ல, இது வாரத்தின் முதல் நாள் ஆகும். தேவன் புதிய உலகத்தை முதலாம் நாளிலே சிருஷ்டித்தார். இந்த முதலாம் நாள் வாரத்தின் முதலாம் நாளாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். முதலாம் நாள் காலையிலே உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்துவானவர் அருணோதயம் போல எழும்பி இந்த உலகத்தில் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். தொடர்புக்கு 8300100008. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. 2ஆம் நாள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. தேவன் 2ஆம் நாளிலே ஆகாய விரிவை உண்டாக்கினார். இதுவும் தேவனுடைய கட்டளையினால் உண்டாயிற்று. தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். ஆகாய விரிவு என்பது விரிக்கப்பட்ட ஒரு படுக்கையைப் போல இருக்கிறது. ஒரு திரைச்சீலையை விரிக்கும்போது அது எவ்வாறு பரவி விரிந்திருக்குமோ அதுபோல ஆகாய விரிவும் பரவி விரிந்திருக்கிறது. ஆகாய விரிவு என்பது ஒரு தடுப்பு சுவர் போன்றதல்ல, அது ஒரு இடைவெளியாக இருக்கிறது. யோபு 26:7 அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். யோபு 37:18 பார்க்கும் பொழுது, வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடே கூட இருந்து விரித்தீரோ. சங்கீதம் 104:2-3 பார்க்கும் பொழுது, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது இரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். ஆமோஸ் 9:6 அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னபோது அவருடைய வார்த்தையை வேறு யாரோ நிறைவேற்றினார் என்று வியாக்கியானம் பண்ண முடியாது. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவராகவே தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார். தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை அவரே நமக்கு செய்கிறார். தேவன் ஒன்றை செய்யவில்லை என்றால் அது செய்யாததாக இருக்கும். நம்மிடத்தில் விசுவாசம், பரிசுத்தம், அன்பு ஆகியவை காணப்பட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய சுய வல்லமையினால்
நம்மால் விசுவாசத்தையோ பரிசுத்தத்தையோ அன்பையோ வெளிப்படுத்த முடியாது. தேவன் தாமே தம்முடைய கிருபையின் வல்லமையினால் நமக்குள்ளே விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் அன்பையும் வைக்கிறார். இவை தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள்ளே உண்டாகிறது. தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கி அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையினால் ஜலமானது பிரிகிறது. பிரிக்கப்பட்ட ஜலத்தில் ஒரு பகுதி மேகங்களினால் மூடப்பட்டிருக்கிறது. ஜலத்தின் மற்றொரு பகுதி சமுத்திரத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டு பண்ணினார். அதன் பின்பு ஜலத்தை பிரித்தார். ஜலமானது ஆகாய விரிவுக்கு கீழேயும் இருக்கிறது, அது ஆகாய விரிவுக்கு மேலேயும் இருக்கிறது. இந்த பூமிக்கு தேவையான தண்ணீர் ஆகாய விரிவுக்கு மேலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இந்த வானமே மனுஷர் பிரத்யட்சமாய் பார்க்கக்கூடிய வானம். இந்த வானத்திற்கு மேலே தேவனுடைய வாசஸ்தலமாகிய பரிசுத்த நகரம் இருக்கிறது. அது பரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வானத்தில் தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 1:26 பார்க்கும் பொழுது, அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல இரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு எந்த ஒரு சாயலும் இருந்தது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பற்றி தியானிக்கும் பொழுது அவர் நமக்கு பரலோக பிதாவாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். வானம் அதிகமான உயரத்தில் இருக்கிறது. வானத்தின் உயரத்தை நம்மால் அளக்க முடியாது. பரலோக தேவன் வானத்தில் இருக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் நடுவே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இதையெல்லாம் நினைவு கூறும்போது இதை உண்டாக்கின தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் நினைவு கூர்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும். வானம் பிரகாசமாயிருக்கிறது. அது சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. பரிசுத்தமான வானத்தை பார்க்கும்போது நாம் தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் பரிபூரணமான பரிசுத்தத்தையும் நினைவு கூற வேண்டும். வானம் பரவி விரிந்திருக்கிறது. பூமியை சுற்றிலும் வானம் இருக்கிறது. வானத்தின் தாக்கம் பூமியின் மீது எப்போதும் இருக்கும். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு இந்த முழு உலகத்திற்கும் கிடைக்கும் என்பதற்கு இது அடையாளம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. தொடர்புக்கு 8300100008. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை 3ஆம் நாளுக்குரியதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்து பின்பு அதன் விளக்கத்தை சொல்கிறேன். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை புறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும்
தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. தேவன் இதுவரையிலும் பூமிக்கு மேலே இருக்கிற ஆகாய விரிவிலே தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளை நடத்தினார். தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அவர் ஆகாய விரிவை உண்டாக்கினார். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இதன் பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற பூமியிலே தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்கிறார். பூமியானது மனுபுத்திரரின் வாசஸ்தலம். மனுபுத்திரருக்கு தேவையான பராமரிப்பின் காரியங்கள் பூமியிலே இருக்கிறது. மனுபுத்திரர் பூமியிலே வாசம் பண்ணுவதற்கு வாசஸ்தலங்கள் வேண்டும். அவர்கள் புசிப்பதற்கு போஜனம் வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் இந்த பூமியை மனுஷர் வாழும் ஸ்தலமாக திட்டமிட்டு சிருஷ்டித்தார். தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலத்தை ஓரிடத்தில் சேர்த்தபோது வெட்டாந்தரை காணப்படுகிறது. தேவன் ஏற்கனவே ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கினார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தது. ஜலமானது ஆகாய விரிவுக்கு மேலேயும் கீழேயும் இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்தை தேவன் ஓரிடத்தில் சேர பண்ணுகிறார். அப்போது அங்கே வெட்டாந்தரை காணப்படுகிறது. வானத்தின் கீழே இருக்கிற ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேருகிறது. அவ்வாறு சேர்ந்த ஜலத்திற்கு தேவன் சமுத்திரம் என்று பெயரிட்டார். பரிசுத்த வேதாகமத்தில் தண்ணீரும் சமுத்திரமும் மனுஷருடைய துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 42:7 பார்க்கும் பொழுது, உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. சங்கீதம் 69:2 பார்க்கும் பொழுது, ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. சங்கீதம் 69:14-15 பார்க்கும் பொழுது, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்களினின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. எல்லா மனுஷருக்கும் துன்பங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் வருவது போலவே கர்த்தருடைய ஜனங்களுக்கும் வருகிறது. ஆனாலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் நமக்கு கர்த்தர் மூலமாக ஆதரவு கிடைத்திருக்கிறது. சேர்ந்த ஜலம் சமுத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. சமுத்திரம் பெரிதாக இருந்தாலும் அது வானத்தின் கீழே தான் இருக்கிறது. பரலோகத்திலே சமுத்திரம் இல்லை. தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலத்தை ஓரிடத்தில் சேர்த்திருக்கிறார். அந்த ஜலம் தேவன் நியமித்திருக்கிற இடத்தில் மாத்திரமே இருக்கும். தேவன் சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார். சமுத்திரம் தன் எல்லையை தாண்டி வெளியே வராது. வானத்தின் கீழே இருக்கிற ஜலத்தை தேவன் ஓரிடத்தில் சேர்த்தபோது வெட்டாந்தரை காணப்படுகிறது. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிடுகிறார். வெட்டாந்தரை ஜலத்திலிருந்து தோன்றியிருக்கிறது. பூமியானது மனுபுத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெட்டாந்தரை காணப்படுவதற்கு முன்பாகவே பூமி இருந்தது. ஆனால் அந்த பூமி பிரயோஜனமற்றதாயிருந்தது. வெட்டாந்தரை ஜலத்திற்குள்ளே மூழ்கியிருந்தது. மனுஷரில் அநேகர் தேவனுடைய வரங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த வரங்கள் ஜலத்திற்குள்ளே இருக்கும் வெட்டாந்தரை போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததாய் இருக்கிறது.
அவை பூமிக்குள் புதைக்கப்பட்ட வரங்களாயிருக்கிறது. வெட்டாந்தரை வெளியே காணப்பட்ட போதுதான் அது மனுஷருக்கு பிரயோஜனமாயிருக்கும். அதுபோலவே நம்முடைய வரங்களும் வெளியே காணப்பட வேண்டும். அதை நாம் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய பரிசுத்தவான்களின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 1:11 அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. மனுஷன் பூமியிலே ஜீவனோடு இருக்க வேண்டுமென்றால் அவனுக்கு ஆகாரம் வேண்டும். கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான ஆகாரத்தை சிருஷ்டிக்கிறார். மனுஷனுக்கு தேவையான ஆகாரமெல்லாம் இந்த பூமியிலிருந்தே கிடைக்கிறது. தேவன் முளைப்பிக்க கடவுது என்று சொன்னபோது அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:12 பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது என்று சொல்லப்படுகிறது. மனுப்புத்திரர் இந்த பூமியிலே ஜீவிக்கும்போது அவர்களுக்கு தேவையான ஆகாரம் இந்த பூமியிலிருந்தே கிடைக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரே இந்த பூமிக்கு சொந்தக்காரர். அவர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியை பயன்படுத்துகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போது பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. இப்போதோ கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னபோது இந்த பூமியானது கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் தானியங்களையும் முளைப்பிக்கிறது. வெறுமையாயிருந்த பூமி இப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறது. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் விருட்சங்களையும் முளைப்பிக்கிறது. இவை தொடர்ந்து முளைத்து கொண்டே இருக்கும். இதன் மூலமாக மனுஷருக்கு தேவையான போஜனங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். இதன் மூலமாக இந்த பூமியிலுள்ள செடிகளும் தாவரங்களும் விருட்சங்களும் தொடர்ந்து முளைத்து கொண்டிருக்கிறது. இவை இன்னும் தானியங்களையும் பழங்களையும் முளைப்பித்து கொண்டே இருக்கிறது. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியையில் ஒருபோதும் சோர்ந்து போகிறவர் அல்ல. தேவன் நம்மை சோர்ந்து போவதற்காக விடுகிறவரும் அல்ல. தேவன் நன்மை செய்ய சோர்ந்து போகாதவர். தொடர்புக்கு 8300100008. மனுஷரை போஷிப்பதற்கு தேவன் புல்லையும் பூண்டுகளையும் செடிகளையும் விருட்சங்களையும் பயன்படுத்துகிறார். இவையெல்லாம் இருந்தால்தான் தேவனால் மனுஷனை போஷிக்க முடியும் என்னும் கட்டுப்பாடு எதுவும் தேவனுக்கு இல்லை. தேவன் இயற்கையின் பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. மனுஷனை போஷிப்பதற்கு தேவன் இவற்றை உண்டாக்கியிருந்தாலும் இவை இல்லாமலேயே தேவனால் மனுஷனை போஷிக்க முடியும். மனுஷர் தங்களுக்கு போஜனங்களை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே தேவன் அவர்களுக்கு போஜனங்களை படைத்திருக்கிறார். நமக்கு தேவையானவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் தெய்வீக பராமரிப்பின் பிரகாரமாகவும் தம்முடைய சர்வ ஞானத்தினாலும் சிருஷ்டிப்பின் வல்லமையினாலும் அவற்றை ஏற்கனவே சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் மனுஷரையும் மிருகங்களையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும் புல்லையும் பூண்டுகளையும் கனிதரும் விருட்சங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவைப்படுவதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம்.
இந்த பூமியின் நன்மைகளை பயன்படுத்துகிறோம். நாம் இதற்காக நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். தொடர்புக்கு 8300100008. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14-19 வரை. 4வது நாள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. தேவன் 4ஆம் நாளிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை சிருஷ்டிக்கிறார். இவையெல்லாம் வானத்திலே மிகவும் அழகாயிருக்கிறது. இவை அழகு மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிறவர்களுக்கு இவை மிகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:14-15. தேவன் 1ஆம் நாளில் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போது தேவன் ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனால் அந்த வெளிச்சத்தில் தெளிவு இல்லை. பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது போல அந்த வெளிச்சமும் ஒழுங்கின்மையாய் இருந்தது. அது வானமெங்கும் சிதறி போயிருந்தது. தேவன் ஏற்கனவே வெளிச்சத்தை உண்டாக்கி இப்போது அந்த வெளிச்சத்தை ஒன்றாக கூட்டி சேர்க்கிறார். வெளிச்சத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறார். இந்த வெளிச்சம் மகிமையான வெளிச்சமாகவும் பிரயோஜனமான வெளிச்சமாகவும் இருக்கிறது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கும் வண்ணமாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் எல்லாமே ஒழுங்கும் கிரமமுமாயிருக்கும். அவர் ஒழுங்கின் தேவன். அவர் கிரமத்தின் தேவன். தேவனிடத்தில் குழப்பம் இல்லை. அவர் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவரும் அல்ல. வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் அதை ஒழுங்கும் கிரமமுமாக உண்டாக்குகிறார். ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறவர் ஒழுங்கின் பிதாவாகவும் கிரமத்தின் பிதாவாகவும் இருக்கிறார். தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அவர் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இரவுக்கும் பகலுக்கும் நேரத்தில் வித்தியாசம் இருக்க வேண்டும். காலங்களிலும் மாற்றம் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே கோடை காலம், குளிர்காலம், வசந்த காலம், மழைக்காலம்
என்று காலங்கள் மாறி மாறி வர வேண்டும். பிரசங்கி 3:1 வாசிக்கும் பொழுது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார். தேவன் அவைகளை அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக உண்டாக்கினார். விவசாயம் பண்ணுகிறவர்கள் மழை காலத்தை எதிர்பார்த்து உழவு உழுகிறார்கள். பூமியில் வாசம் பண்ணுகிற மனுப்புத்திரர் எல்லாரும் காலங்களை நிதானித்து அறிந்து தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு 16:2 சொன்னதை நாம் வாசிக்கிறோம். தேவன் ஆகாய விரிவிலே உண்டாயிருக்கிற சுடர்கள் பூமியின் மேல் பிரகாசிக்கிறது. அவை பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கலாம், நம்முடைய வேலைகளை செய்யலாம். தொடர்புக்கு 8300100008. யோவான் 11:9 இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். யோவான் 9:4 பார்க்கும் பொழுது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகாய விரிவிலே இருக்கிற சுடர்கள் பூமியில் வாசம் பண்ணுகிற நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இவை நம்முடைய பிரயோஜனத்திற்காகவும் நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆகாய விரிவிலே இருக்கும் சுடர்கள் தங்களுடைய கடமையை மறப்பதும் இல்லை, தவறுவதும் இல்லை. அவை தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலங்களில் தங்களுடைய கடமைகளை தவறாமல் நிறைவேற்றும். விசுவாசிகளாகிய நாம் இந்த பூமியிலே தேவனுக்கு ஊழியம் செய்கிற சுடர்களாயிருக்கிறோம். நாம் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும், பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நாம் நமது கடமைகளை மறந்துவிடக்கூடாது. வெளிச்சம் இருக்கும்போதே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 1:16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது அநேக இரகசியங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகாய விரிவிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய சுடர்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தேவனே உண்டாக்கினார். நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் இந்த சுடர்களை உண்டாக்கி இருப்பதினால் நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் பகலை ஆள பெரிய சுடரை உண்டாக்கினார். தேவன் இந்த சுடரை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். எல்லா சுடர்களிலும் சூரியனே பெரிய சுடராய் இருக்கிறது. சங்கீதம் 19:1-3 வரை வாசிக்கும்போது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. 4-6 வரை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது.
அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவன் இரவை ஆள சிறிய சுடரை உண்டாக்கினார். பெரிய சுடரும் சிறிய சுடரும் மகத்தான சுடர்கள். தேவன் இந்த சிறிய சுடரையும் வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். இவ்விரண்டு சுடர்களும் மகத்தான சுடர்களாய் இருந்தாலும் இவை தங்களுடைய கடமைகளை ஒழுங்காய் நிறைவேற்றுகிறது. இவை இரண்டுமே பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இவ்விரண்டு சுடர்களைப் போலவே விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாகவும் பிரயோஜனமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். நாம் மனுப்புத்திரருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழிய பொறுப்புகளை பெருமையில்லாமல் மனத்தாழ்மையோடும் உண்மையோடும் நிறைவேற்ற வேண்டும். தேவன் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார். அவர் ஏராளமான நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவையெல்லாம் வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்கிறது. நாம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம், அவற்றின் அழகை பார்த்து ரசிக்கலாம். ஆனால் புறஜாதியாரைப் போல நட்சத்திரங்களை ஜோசியம் பார்ப்பதற்கும் குறி சொல்லுவதற்கும் பயன்படுத்தக்கூடாது. ஆகாய விரிவில் உள்ள சுடர்கள் நம்மை தேவனிடத்தில் வழிநடத்த வேண்டும். அவை நம்மை தேவனுக்கு பரிசுத்தவான்களாக்க வேண்டும். ஆகாய விரிவில் உள்ள சுடர்கள் எல்லாமே தேவனுடைய கட்டளையின் பிரகாரமாக இயங்குகிறது. சங்கீதம் 136:9 பார்க்கும் பொழுது, இரவில் ஆழச் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிகளாகிய நாமும் இந்த பூமியில் ஆளுகை செய்ய வேண்டுமென்றால் சந்திரனைப் போல நாமும் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். வானத்தில் உள்ள சுடர்களைப் போல நாமும் மனுஷருக்கு நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். புறஜாதியார் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தங்களுடைய தெய்வங்கள் என்று நம்பி அவற்றை ஆராதிக்கிறார்கள். ஆனால் தேவனே இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இவை மனுஷருடைய பிரயோஜனத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் உள்ள சுடர்களை ஆராதனை செய்வது அவற்றை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். நாம் சிருஷ்டிகரை கனம் பண்ண வேண்டும், சிருஷ்டிகளை கனம் பண்ணக்கூடாது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரை நாம் துதிக்க வேண்டும். தேவன் உண்டாக்கின அந்த சுடர்களை துதிக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். தொடர்புக்கு 8300010008. ஆதியாகமம் 1 அதிகாரம் 20 முதல் 23 வரை 5ஆம் நாள். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகாமச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகக் கடவதும் என்று சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 5ஆம் நாள் ஆயிற்று.
5ஆம் நாள் வரையிலும் ஜீவ ஜந்துக்கள் எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் 5ஆம் நாளிலே சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவிதமான பட்சிகளையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:20 பார்க்கும் பொழுது, தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். நீர் வாழும் ஜந்துக்களும் ஆகாயத்து பட்சிகளும் ஜலத்திலிருந்து உண்டாக்கப்படுகிறது. ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று சொன்னார். தேவனே தம்முடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார். தேவன் சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சகலவித பட்சிகளையும் சிருஷ்டிக்கிறார். மிருகங்களைப் போலவே பட்சிகளிலும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அவை எண்ணிலடங்காதது. அவற்றின் சுபாவங்களெல்லாம் வினோதமானவை. சிறகுள்ள பட்சிகள் என்று சொல்லும்போது சிறிய பூச்சியிலிருந்து பெரிய பறவை வரையிலும் இந்த இனத்தில் அடங்கும். இவை எல்லாவற்றையும் தேவன் 5ஆம் நாளிலே சிருஷ்டித்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பு அற்புதமானது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் வெளிப்படுகிறது. ஒரு சிறிய எறும்பாக இருந்தாலும் அல்லது பெரிய யானையாக இருந்தாலும் இவற்றில் தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் நாம் பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஆனந்த ஞானத்தினால் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களின் அவயவங்களையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவற்றை இசைவாக இணைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜீவ ஜந்தும் அளவிலும் உருவத்திலும் வடிவத்திலும் சுபாவத்திலும் வித்தியாசமானது. ஒவ்வொரு ஜீவ ஜந்திலும் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனை ஆராய்ந்து பார்ப்பதே நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஜீவன் ஒவ்வொரு ஜந்துக்கும் உணர்வை கொடுக்கிறது. அதற்கு அசைவை கொடுக்கிறது. ஜீவ ஜந்துக்கள் ஜடமாயிராமல் இயங்குகிறது. மிருகங்கள், பறவைகள், மீன்கள், மனுஷர்கள் ஆகியவை எல்லாம் தானாகவே உண்டாயிற்று என்று நாஸ்திகர்கள் சொல்லுகிறார்கள். தேவனே அவற்றை உண்டாக்கினவர். தேவன் அவற்றை உண்டாக்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஜீவஜந்து கூட இருக்காது. நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகருடைய ஆனந்த ஞானத்தையும் சிருஷ்டிப்பின் வல்லமையையும் நினைவு கூர்ந்து நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். சங்கீதம் 104 24-25 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். ஆதியாகமம் 1:21-22 அவைகளை பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொரு ஜீவ ஜந்தையும் சிருஷ்டித்து அதை பலுகி பெருகுமாறு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு ஜீவ ஜந்தும் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புகிறது. அவை பூமியில் பெருகுகிறது. தொடர்புக்கு 830001 00008. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 24-25 வசனங்கள். 6ஆம் நாள். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும்
ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் 6ஆம் நாளிலே நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் சிருஷ்டிக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். பூமியானது மிருகங்களை பிறப்பிக்க கடவது என்று தேவன் சொல்லுகிறார். தேவனே தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். தேவன் பூமியிலுள்ள மிருகங்களை உண்டாக்குகிறார். ஆதியாகமம் 1:24 பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். 25 தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் சொல்லவும் செய்கிறார், அவர் உண்டாக்கவும் செய்கிறார். மிருகங்களின் சுபாவங்களெல்லாம் வித்தியாசமாயிருக்கிறது. அவற்றின் போஜன பழக்க வழக்கங்களும் வேறுபட்டிருக்கிறது. ஒரு சில மிருகங்கள் புல் பூண்டு இலைகள் தழைகள் ஆகியவற்றை மேய்கிறது. வேறு சில மிருகங்களோ மாமிசத்தை புசிக்கிறது. சில மிருகங்கள் பலமுள்ளதாகவும் கொடூர குணமுள்ளதாகவும் இருக்கிறது. வேறு சில மிருகங்களோ அமைதியான சுபாவம் உள்ளதாய் இருக்கிறது. நாம் சில மிருகங்களை பழக்கி அவற்றை நமக்கு பிரயோஜனமான வழிகளில் பயன்படுத்துகிறோம். ஒரு சில மிருகங்களை பழக்க முடியாது. அவை மனுஷருக்கு எந்த வழியிலும் பிரயோஜனமாய் இருக்காது. ஆனாலும் தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் உண்டாக்கினார். தொடர்புக்கு 8300100008. இரண்டாவது, தேவன் மனுஷனை தம்முடைய ஸ்தானத்திலும் தம்முடைய அதிகாரத்திலும் உண்டாயிருக்கிறார். மனுஷன் சகல பிராணிகளையும் ஆள வேண்டும் என்பதற்காக தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் உண்டாக்கி இருக்கிறார். பின்பு தேவன் ஆதியாகமம் 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மட்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவனே சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர். ஆகையினால் அவருக்கு எல்லா சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் உள்ளது. தேவன் தம்முடைய சார்பாக சகல பிராணிகளையும் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் தேவனுடைய பிரதிநிதியாக சகல பிராணிகளையும் ஆளுகை செய்கிறான். 3, மனுஷன் பரிசுத்தத்தில் தேவசாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். மனுஷனுடைய அறிவு, நீதி, மெய்யான பரிசுத்தம் ஆகியவற்றில் தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது. எபேசியர் 4:23-24 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மட்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். தேவன் அவ்வாறு சொன்னவுடனே அவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தாம் தீர்மானித்ததை தேவன் உடனே நிறைவேற்றினார். மனுஷனுக்கு சொல்லுவதும் செய்வதும் இரண்டு வெவ்வேறு காரியங்கள். ஆனால் தேவனுக்கோ சொல்லுவது செய்வதும் ஒரே காரியம். அவர் சொல்லுகிறதை செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர். தேவன் மற்ற ஜீவ ஜந்துக்களை சிருஷ்டித்த போது அவற்றை ஜோடி ஜோடிகளாக சிருஷ்டித்தார். தேவன் அவற்றை திரளான எண்ணிக்கையில் சிருஷ்டித்தார். ஆனால் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஒருவனை மாத்திரமே சிருஷ்டிக்கிறார். இயேசு கிறிஸ்து திருமண விவாகரத்துக்கு விரோதமாக உபதேசம் பண்ணும்போது இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 19:4-5 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? நம்முடைய முதலாவது தகப்பனாகிய ஆதாமுக்கு ஏவாள் என்பவள் மாத்திரம் ஒரே மனைவியாக இருந்தாள். ஆதாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளை தள்ளி வைத்து விட்டால் ஆதாம் மறுபடியும் விவாகம் பண்ணுவதற்கு இந்த பூமியிலே ஏவாளை தவிர வேறு ஸ்திரீ யாருமில்லை. ஆகையினால் புருஷனும் மனைவியும் தங்களுடைய சுய இஷ்டம் போல தாங்கள் விரும்பிய பிரகாரம் தங்களுடைய திருமண உறவை முறித்து கொள்ளக்கூடாது. தேவன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இந்த சத்தியத்தை இந்த பிரபஞ்சத்திலுள்ள எல்லா தேசத்தாரும் அறிந்திருக்க வேண்டும். திருமண உறவின் மூலமாக புருஷனும் மனைவியும் ஒரே இரத்தமாக சேருகிறார்கள். அவர்கள் இருவரும் ஒரே சந்ததியை சேர்ந்தவர்களாயிருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் தங்களுடைய திருமண பந்தத்தின் பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டும். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். தேவன் முதலாம் மனுஷனுக்கு சொன்ன கட்டளை இந்த பூமியிலுள்ள மனுப்புத்திரர் எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற பொதுவான கட்டளையாகும். அப்போஸ்தலர் 17:27-6 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நாம் இந்த பூமியில் வாசம் பண்ணினாலும் இங்கே பரதேசிகளைப் போல சஞ்சரிக்கிறோம். நமக்கு நிலையான நகரம் இங்கு இல்லை. பரலோகமே நமக்கு நித்திய வாசஸ்தலம். நாம் இந்த பூமியில் இருக்கும் காலம் வரையிலும் இங்கே பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். இதுவே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் மனுஷனுக்கு சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள் ஆகியவை எல்லாமே மனுஷனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் இந்த ஜீவ ஜந்துக்களை பராமரிக்கவில்லை. ஆனாலும் அவற்றை ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தையும் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்.
மனுஷன் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய ஜீவாதாரத்திற்காகவும் சகல ஜீவ ஜந்துக்களை ஆளுகை செய்ய வேண்டும். அவற்றை தன்னுடைய பிரயோஜனத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்புக்கு 830001 ஆதியாகமம் 1:26-28. மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் 6ஆம் நாளிலே 2 விதமான கிரியைகளை செய்கிறார். அவர் முதலாவதாக மிருகங்களை உண்டாக்குகிறார். அதன் பின்பு தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். தேவன் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கி முடித்த பின்பு மனுஷனை கடைசியாக உண்டாக்குகிறார். தேவன் மனுஷனை முதலாவது உண்டாக்கி இருந்தால் தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளில் மனுஷனும் உதவி செய்தான் என்று சிலர் தப்பிதமாக வியாக்கியானம் பண்ணுவார்கள். தேவன் மனுஷனை எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கின பின்பு கடைசியாக சிருஷ்டித்தது மனுஷனுக்கு மேன்மை. தேவன் மனுஷனுக்கு விசேஷித்த கிருபையையும் ஸ்லாக்கியத்தையும் காண்பித்து அவனை கடைசியாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிக்கும் கிரியையில் ஒழுங்கும் கிரமமும் இருக்கிறது. தேவன் முதலாவதாக சாதாரண காரியங்களை சிருஷ்டிக்கிறார். அதன் பின்பு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விசேஷித்த காரியங்களை சிருஷ்டிக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பில் ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது. தேவன் ஆரம்பத்தில் சிருஷ்டித்தது ஒழுங்கின்மையாயும் வெறுமையாயும் இருந்தது. அவர் அதன் பின்பு சிருஷ்டித்தது ஒழுங்குள்ளதாயும் நிறைவானதாயும் இருக்கிறது. அது நல்லதாயும் இருக்கிறது. தேவன் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடிக்கிறார். மனுஷனுக்கு தங்கும் வாசஸ்தலத்தை உண்டாக்கி இருக்கிறார். மனுஷன் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்படும் போது அவனுக்கு தேவையானவை எல்லாம் ஏற்கனவே சிருஷ்டித்து முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியிலே மனுஷனை தம்முடைய கிருபையினால் வரவேற்கிறார். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் தேவனுடைய சிருஷ்டிப்புகளை பிரத்யட்சமாய் பார்க்கிறான். தேவனுடைய சிருஷ்டிப்பு மனுஷனுக்கு ஆச்சரியமாயும் ஆறுதலாயும் இருக்கிறது. மனுஷனுடைய சிருஷ்டிப்பு மிகவும் விசேஷித்ததாயிருக்கிறது. இதில் தேவனுடைய தெய்வீக ஞானமும் அவருடைய வல்லமையும் அதிகமாய் வெளிப்படுகிறது. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் மனுஷனை விசேஷித்த விதமாகவும் தம்முடைய விசேஷித்த ஞானத்தின் பிரகாரமாகவும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் இதற்கு முன்பு வெளிச்சத்தை உண்டாக்கிய போது வெளிச்சம் உண்டாக கடவது என்று மாத்திரமே சொன்னார். அவர் ஆகாய விரிவை உண்டாக்கிய போது ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று மாத்திரமே சொன்னார். ஆனால் இப்போது தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். தேவன் வெளிச்சத்தையும் ஆகாய விரிவையும் உண்டாக்கிய போது தம்முடைய கட்டளையின் வார்த்தையை வெளிப்படுத்தினார். மனுஷனை உண்டாக்கும் போதோ தேவன் கட்டளையின் வார்த்தைக்கு பதிலாக ஆலோசனையின் வார்த்தையை சொல்லுகிறார். மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் மனுஷனுக்காகவே
மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்று அறிகிறோம். ஆகையினால் மனுஷனை உண்டாக்கும்போது தேவன் விசேஷித்த கவனம் செலுத்தி அவனை தம்முடைய சொந்த கரங்களினால் உண்டாக்குகிறார். தேவன் வெளிச்சத்தையும் ஆகாய விரிவையும் உண்டாக்கிய போது அவர் அதிகாரமுள்ளவராக பேசினார். ஆனால் இப்போதோ அவர் மனுஷனை உண்டாக்குகிற போது அன்பும் கரிசனையும் உள்ளவராக பேசுகிறார். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே உண்டாக்கியிருக்கிறார். இப்போது மனுஷனை உண்டாக்குவதற்கான ஏற்ற வேளை வந்திருக்கிறது. ஆகையினால் தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கும் தேவனுடைய மற்ற சிருஷ்டிகளுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளது. தேவன் இதுவரையிலும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகளிலிருந்தும் மனுஷன் வேறுபட்டவனாயிருக்கிறான். மனுஷனுக்குள்ளே மாமிசமும் ஆவியும் கலந்திருக்கிறது. தேவன் மனுஷனுக்கு உள்ளே வானத்தையும் பூமியையும் ஒன்றாய் சேர்த்து வைக்கிறார். மனுஷன் பூமிக்குரியவன், வானத்திற்கும் உரியவன். ஆகையினால் மனுஷனை விசேஷித்த விதமாக சிருஷ்டிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தெய்வீக சித்தமாயிற்று. மனுஷனை சிருஷ்டிக்கும் வேலையை தேவன் தாமே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஆனாலும் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும்போது திருத்துவத்தின் மற்ற நபர்களையும் கலந்து ஆலோசித்து மனுஷனை சிருஷ்டிப்பது போல இருக்கிறது. ஆகையினால் தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று பன்மை பொருளில் பேசுகிறார். மனுஷனை உண்டாக்கும்போது திருத்துவத்தின் 3 நபர்களான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய 3 பேருமே கலந்து ஆலோசித்து கொள்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் தங்களுடைய ஒருமித்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதன் பிரகாரமாக மனுஷன் உண்டாக்கப்படுகிறான். மனுஷன் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியேயும் உண்டாக்கப்படுகிறான். மனுஷனிடத்தில் தேவனுடைய சாயலும் அவருடைய ரூபமும் கலந்திருக்கிறது. ஆனாலும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஆனந்தமான இடைவெளி இருக்கிறது. கிறிஸ்துவானவர் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சாயலை பிரதிபலிக்கிறார். தேவனுடைய சாயலும் ரூபமும் மனுஷனிடத்தில் காணப்படுவது மனுஷனுடைய மேன்மை. இது மனுஷனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இது மனுகுலத்திற்கு ஒரு பாக்கியம். மனுஷன் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியேயும் உண்டாக்கப்பட்டாலும் தேவனுடைய பூரண சாயலும் அவருடைய பூரண ரூபமும் மனுஷனிடத்தில் வெளிப்படவில்லை. ஒரு கண்ணாடியில் நிழலை பார்ப்பது போல மனுஷனிடத்தில் தேவனுடைய ரூபமும் சாயலும் காணப்படுகிறது. பண்டை காலத்து நாணயங்களில் ராஜாவின் ரூபம் பொறிக்கப்பட்டிருக்கும். நாணயத்தில் உள்ளது மெய்யான ராஜா அல்ல, அது ராஜாவின் ரூபம். அதுபோலவே மனுஷனிடத்தில் காணப்படுவது தேவனுடைய பூரணமான ரூபமோ பூரணமான சாயலோ அல்ல. மனுஷன் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லும்போது அதில் 3 விதமான காரியங்கள் இடம்பெற்றுள்ளன. அவையாவன: 1, மனுஷன் தன்னுடைய சரீர அமைப்பில் தேவனுடைய ரூபத்தைப் போலவே அவருடைய சாயலைப் போலவே இல்லை. ஏனென்றால் தேவனுக்கு சரீரம் இல்லை, தேவன் அரூபமானவர். மனுஷனுடைய ஆத்துமா தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியேயும் இருக்கிறது. தேவன் தாமே மனுஷனுடைய சரீரத்தில் இந்த மேன்மையை வைத்திருக்கிறார். வார்த்தை மாமிசமாயிற்று, தேவகுமாரன் மனுஷ சாயலானார். விசுவாசிகளாகிய நாம் உயிர்த்தெழும்போது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான மகிமையான சாயலை பெற்றுக்கொள்வோம். மனுஷனுடைய ஆத்துமாவே தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறது. ஆத்துமாவில் 3 பகுதிகள் உள்ளன. அவையாவன: புரிந்து கொள்ளும் அறிவு, 2வது சித்தம், 3 செயல்படும் வல்லமை. நாம் இம்மூன்றின் மூலமாக மாத்திரமே தேவனை அறிந்து கொள்ள முடியும்.
இரண்டாவது பாயிண்ட் அடுத்த கிளிப்பில் நாம் கேட்போம். தொடர்புக்கு 8300100008. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29-30. 6ஆம் நாள். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் 6ஆம் நாளிலே 3 கிரியைகளை செய்கிறார். அவர் முதலாம் கிரியையாக மிருகங்களை சிருஷ்டிக்கிறார். 2ஆம் கிரியையாக தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். 3ஆம் கிரியையாகிய தாம் சிருஷ்டித்த மனுஷனுக்கும் மற்ற ஜீவ ஜந்துக்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 136:25 வாசிக்கும் பொழுது, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பூண்டுகளுக்கும் கனிகளும் மனுஷனுக்கு ஆகாரமாய் கொடுக்கப்படுகிறது. தேவன் மனுஷனுக்கு கொடுக்கும் ஆகாரத்தை தியானித்து பார்க்கும்போது நம்முடைய மனதில் தாழ்மை ஏற்பட வேண்டும். தேவன் நம்மை இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கியிருக்கிறார். இந்த மண்ணிலிருந்து விளைகிற பூண்டுகளும் கனிகளும் நமக்கு ஆகாரமாயிற்று. தேவனே நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நாம் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சரீரத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறார். நாம் தேவனிடத்திலிருந்தே நம்முடைய ஜீவனுக்கு தேவையான எல்லா ஆதரவுகளையும் ஆறுதல்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். தேவைகள் மாத்திரமல்ல, நமக்கு தேவைப்படுவதை விட அதிகமாக கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நமக்கு திரளான போஜனத்தையும் சுவையான போஜனத்தையும் நேர்த்தியான போஜனத்தையும் விதவிதமான போஜனத்தையும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதிலே நாம் திருப்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜீவாதாரத்துக்கு தேவையான போஜனத்தை கொடுக்கும்போது அதிலே திருப்தி அடையாமல் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணிய போது தங்கள் போஜனத்திற்காக கர்த்தரிடத்தில் முறுமுறுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். சங்கீதம் 78:18 தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தானியேல் 1:15 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆதியாகமம் 1:25 தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும்
உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்று சொன்னார். தேவன் மனுஷனுக்கு ஆகாரம் கொடுப்பது போல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தேவன் பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும், பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்று ஆதியாகமம் 1:30 வாசிக்கிறோம். தேவன் மிருக ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல, ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். சாதாரண மிருகங்களுக்கும் கொடிய குணமுள்ள மிருகங்களுக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். தேவன் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்கும் தேவையான ஆகாரத்தை கொடுத்து எல்லா ஜீவராசிகளையும் பராமரிக்கிறார். பறவைகளை போஷிக்கிற தேவன் அதன் குஞ்சுகளை போஷியாமல் அவற்றை பட்டினியாக தவிக்க விட்டுவிடமாட்டார். தொடர்புக்கு 8300100008. ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியை நிறைவு பெறுகிறது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கிறார். தம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்ப்பது தேவனுடைய தெய்வீக சுபாவம். தேவனாகிய கர்த்தர் இன்றும் தம்முடைய கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கைகளின் கிரியைகள் எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் உள்ளவர். இவ்விரண்டு சுபாவங்களை வெவ்வேறாக பிரிக்க முடியாது. தேவன் ஒவ்வொன்றையும் தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் சிருஷ்டித்தார். தேவனுடைய ஒவ்வொரு சிருஷ்டியிலும் அவருடைய ஞானமும் வல்லமையும் வெளிப்படுகிறது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தது நமக்கு ஒரு முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வேலைகளை முடித்த பின்பு இரவிலே நித்திரை செய்ய போவதற்கு முன்பாக அந்த நாளில் நாம் செய்த வேலைகளை சிறிது நேரம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்த பின்பு அது மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லுகிறார். அவர் தாம் உண்டாக்கினவற்றை பார்க்காமலேயே அது நன்றாயிருந்தது என்று சொல்லவில்லை. இதுவும் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாகும். ஒரு காரியத்தை நம்முடைய செவிகளால் கேட்பதற்கு முன்பாகவே அவசரப்பட்டு பிரதியுத்தரம் சொல்லக்கூடாது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது நன்றாயிருந்தது என்று சொல்லுகிறார். தேவனே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரே சர்வ சிருஷ்டிகர். தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவருடைய மனதிற்கு உகந்ததாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொன்றையும் எப்படி உண்டாக்க வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தாரோ அப்படியே அவற்றை உண்டாக்கியிருக்கிறார். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்த பின்பு அது நன்றாயிருந்தது என்று சொல்லுகிறார். தேவன் அவற்றை என்ன நோக்கத்திற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்திற்கு அவையெல்லாம் நன்றாயிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிகளெல்லாம் மனுஷனுக்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்க வேண்டும்.
இதற்காகவே தேவன் அவற்றை உண்டாக்கியிருக்கிறார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் தம்முடைய நாம மகிமைக்காகவும் மனுஷனுடைய பிரயோஜனத்திற்காகவும் உண்டாக்கியிருக்கிறார். தேவன் உண்டாக்கினவற்றின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகையினால் அது நன்றாயிருந்தது என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் அது நன்றாயிருந்தது என்று சாதாரணமாக சொல்லாமல் அது மிகவும் நன்றாயிருந்தது என்று விசேஷமாக சொல்லுகிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியையை செய்து முடித்த பின்பு தாம் உண்டாக்கினது நல்லது என்று தேவன் கண்டார். இரண்டாம் நாளில் சிருஷ்டிப்பின் கிரியையை முடித்த பின்பு தேவன் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தவில்லை. ஆறாம் நாளிலோ தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லுகிறார். தேவன் இப்போது மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் அவனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்புகளில் மனுஷன் மிகவும் விசேஷமானவன். மனுஷன் முன்பாக தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. மனுஷன் தன்னுடைய வாயினால் தன்னை உண்டாக்கின தேவனை துதிப்பான். தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொன்றும் நன்றாயிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் மொத்தமாக பார்க்கும்போது அது மிகவும் நன்றாயிருக்கிறது. தேவனுடைய கிரியைகளில் அவருடைய மகிமையும் நன்மையும் அழகும் இசைவும் ஒற்றுமையும் வெளிப்படுகிறது. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பில் தம்முடைய தெய்வீக கிருபையையும் தெய்வீக பராமரிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஒழுங்கின்மையும் வறுமையும் நன்றாயிராது. ஆரம்பத்தில் அது நன்றாயில்லாவிட்டாலும் தேவன் ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துகிறார். வறுமையாயிருப்பதை தம்முடைய சிருஷ்டிப்புகளினால் நிரப்புகிறார். அப்பொழுது அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நாம் எதையும் அவசரப்பட்டு நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏற்ற காலம் வரும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காலம் நிறைவேறும்போது தேவனுடைய மகிமை நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஆறாம் நாளில் தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியை நிறைவு பெறுகிறது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஆறாம் நாள் ஆயிற்று. இவ்வாறாக தேவன் 6 நாட்களில் இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை ஏன் ஒரே வார்த்தையில் திடீரென உண்டாக்கவில்லை என்று நாம் விவாதம் பண்ணக்கூடாது. தேவன் முதலாம் நாளில் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதுபோல தேவன் உலகம் உண்டாக கடவது என்று ஏன் சொல்லவில்லை என்று தேவையில்லாமல் விவாதம் பண்ணக்கூடாது. தேவன் அவ்வாறு சொல்லியிருந்தால் இந்த உலகம் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக அதே வேளையில் உண்டாகி இருக்கும். கண்ணிமை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவன் நம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் நம்முடைய திட்டத்தின் பிரகாரம் இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை. அவர் தம்முடைய திட்டத்தின் பிரகாரம் தம்முடைய வழியில் தம்முடைய காலத்தில் இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆதியாகமம் 2:1-2 இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும்
உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தொடர்புக்கு 830001 00008.